வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரயில்வே ட்ராக்லோட மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற மெத்தட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கில் வந்து ரெயில், பல்லாஸ்ட்டு, ஸ்லீப்பர்ஸ், சப்கிரேட், கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்க்க போகிறது வந்து சப்கிரேட், பல்லாஸ்ட் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஒரு ரெயிலோட கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும், ரெயிலோட டன்னேஜஸ் வந்து எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அதே மாதிரி ஸ்லீப்பர்ஸ் எத்தனை இருக்கணும், கனெக்ஷன்ஸோட அந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ண, அதை ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கால்குலேட் பண்ணுறது வந்து ஒரு நார்மலாக ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, ரயில்வே ப்ராஜெக்ட் இருக்குது கவர்மெண்ட் அப்படின்னா அங்கே இருக்க இன்ஜினியர் வந்து இதை கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு எஸ்டிமேட் போகிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து ரெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து நம்பர் ஆஃப் ரெயில்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ராட் கேஜோட ரயில் வந்து 12.8 மீட்டர் லென்த்து. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெயிலோட லென்த்து 12.8 மீட்டர் ஃபார் ப்ராட்கேஜ். ஃபார் ப்ராட்கேஜ் வந்து 12.8 மீட்டர். ஸோ நம்ம வந்து இதில் எத்தனை ரயில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் பெர் கிலோமீட்டருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இது கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ரயில் வந்து 12.8 மீட்டர்னால் நம்ம பெர் கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம நார்மல் கால்குலேஷன் தான். ஸோ நம்பர் ஆஃப் ரெயில்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1000 வந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் எவ்வளோக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கணும். டிவைடட் பை லென்த் ஆஃப் த ரயில் 12.8. ஸோ நமக்கு ரெண்டு பக்கம் ஒன்றுங்கனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 156.2. யூஸ்வலாக வந்து இந்த நம்பர் கவுண்ட் இருக்கனால அதோட அதிகமான வேல்யூ தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 157 ரயில்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த ரயில். ஸோ செகண்ட் பேராமீட்டர் வந்து வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ரயில், அடுத்து வந்து டன்னேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு ரயிலோட வெயிட், ஒரு மீட்டர் ரயில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ weight is equal to number of rails into length into weight of the rail per kg per meter divided by 1000. ஸோ இப்போ நம்ம வெயிட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா எத்தனை ரயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அடுத்து வந்து அந்த லென்த் ஆஃப் த ரயில், ஒரு ரயிலோட லென்த்து, அப்புறம் பெர் மீட்டருக்கு வந்து எவ்வளோ கேஜி இருக்கும், வெயிட் ஆஃப் த ரயில் வந்து பெர் மீட்டருக்கு எவ்வளோ கேஜி இருக்கும் அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் பெர் கேஜி, வெயிட் இன் கேஜி பெர் மீட்டர். ஏன்னா நம்ம இங்கே லென்த் வந்து மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயும் மீட்டர் ஃபார் 1000 மீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோங்கிறது இங்கே யூஸ் பண்ண போகிறோம். which is equal to so number of rail 157 per kilometer வந்து 157 யூஸ் பண்ண போகிறோம் into length வந்து 12.8. ஸோ ப்ராட் கேஜ் வந்து ஒரு ரயிலோட லென்த் வந்து 12.8 into 44.7. ஸோ 44.7ங்கிறது வெயிட் இன் கேஜி பெர் மீட்டர். ஸோ ஒரு மீட்டருக்கு வந்து ஃபார் 1 மீட்டர் ஆஃப் ரயில் வந்து 44.7 கேஜி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற டபுள் புல் ஹெட்டட் அல்லது ஃப்ளாட் ஃபுட்டட் ரயில்ஸ் வந்து 1 மீட்டருக்கு வந்து 44.7 கேஜி இருக்கும். ஸோ டிவைடட் பை 1000. ஸோ 1000 போட்டால் தான் நம்ம கேஜியில் இருக்கிறது வந்து டன்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் 90 மெட்ரிக் டன்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த ரயில் வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ். குவான்டிட்டி வந்து ஸ்லீப்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்லீப்பர்ஸ் டென்சிட்டி, ஸ்லீப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் எக்ஸ். ஸோ எம்ங்கிறது நம்பர் ஆஃப் தட் இஸ் லென்த் ஆஃப் த ரயில், எக்ஸுங்கிறது ஒரு கோஎஃபிஷியன்ட், ஒரு குவான்டிட்டி. நம்ம வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரயில்வே
ஸ்டாண்டர்ட்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து 3, 4 ஆர் 5, 7 அந்த மாதிரி வந்து மாறிட்டு இருக்கும். பெர் கிலோமீட்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா பெர் கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை வந்து நமக்கு ஸ்லீப்பர்ஸ் தேவைப்படும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரயில்ஸ். ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை ரயில் தேவைப்படும் இன்டூ M+X. ஸோ இந்த M+Xங்கிறது ஸ்லீப்பர் டென்சிட்டி. அதாவது ஒரு ரயிலுக்கு வந்து எத்தனை ஸ்லீப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது M+X. அதோட நம்பர் ஆஃப் ரயில்ஸ் பெர் கிலோமீட்டர் யூஸ் பண்ணிட்டா என்ன கிடச்சிடும் நமக்கு ஸ்லீப்பர்ஸ் பெர் கிலோமீட்டர் கிடச்சிடும். ஸோ டோட்டல் ஸ்லீப்பர்ஸ் பெர் கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரயில்ஸ் நமக்கு தெரியும் 157. ஸோ இந்த 157ங்கிறது ரெண்டு பக்கம் ட்ராக்கோட ரெண்டு பக்கமும் சேர்த்து. பட் நமக்கு தேவை என்னது டோட்டல் ஒரு லென்த்து தான் வேணும். அப்போ டிவைடட் பை 2 இன்ட்டு 12.8 plus 4 which is equal to 1319 sleepers per kilometer. அது வந்து எத்தனை ஃபிஷ் பிளேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கேட்டகரி இஸ் நம்பர் ஆஃப் ஃபிஷ் பிளேட்ஸ். ஸோ ஃபிஷ் பிளேட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெயிலை வந்து கனெக்ட் பண்ணுற அந்த பிளேட் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிளேட்ஸ். ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு. ரெண்டு ரெயிலுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து நமக்கு தேவை. ரெண்டு ரெயிலுக்கு வந்து நடுவில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு எத்தனை ரயில் இருக்குது 157 வந்து நம்பர் ஆஃப் ரயில்ஸ். ஃபார்முலா மாதிரி எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் ரயில்ஸ் ரெயில் ஜாயின்ஸ் எழுதிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு கிலோமீட்டருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது 157 வந்து n-1 போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்த கிலோமீட்டருக்கு வந்து அந்த இது யூஸ் பண்ண தான் போகிறோம் அடுத்த ஜாயிண்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் ரயில் ஜாயின்ஸ் இன்டூ 2. ஏன் அப்படி போடுறோம் ஏன்னா நம்பர் ஆஃப் ரயில் ஜாயின்ஸ் வந்து நமக்கு 157ங்கிறது ரெண்டு பக்கமோட ரயிலும் சேர்த்து தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரயில் போகுது. ஸோ இங்கே ஒரு ஃபிஷ் பிளேட் போடுற மாதிரி ட்ரெயினுக்கு ரயிலுக்கு இந்த பக்கம் ஒரு ஃபிஷ் பிளேட் போடும். ஸோ அப்போ ஒரு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா 4 வந்துடும். ஸோ 157ங்கிறது ரெண்டு பக்கமும் தான். பட் இந்த சைடில் வந்து நம்ம ஃபிஷ் பிளேட் யூஸ் பண்ணுறோம்ல அதனால் 157 × 2 அப்போ 314 ஃபிஷ் பிளேட்ஸ் பெர் கிலோமீட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போல்ட். ஸோ ஃபிஷ் போல்ட் பார்த்தீங்கன்னா 4 கவுண்டிங் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ரயில் ஜாயிண்டில் வந்து 4 ஃபிஷ் பிளேட்ஸ் வேணும். அப்போ நமக்கு எத்தனை ரயில் ஜாயிண்ட் இருக்குது 157 இருக்குது. அப்போ 157 ஸோ ஃபார்முலா மாதிரி எழுதிடுறேன். நம்பர் ஆஃப் ரயில் ஜாயின்ட்ஸ் இன்ட்டு 4 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 157 × 4 that is 628 fish bowls per kilometer. அடுத்து பியரிங் பிளேட் வந்து நமக்கு தெரியும் ஒரு அந்த ஐ செக்ஷன் ரயிலுக்கு கீழே ஸ்லீப்பர்ஸையும் அதையும் கனெக்ட் பண்ணுறது. தட் இஸ் அதை வந்து டேரெக்டாக ஸ்லீப்பர் மேலே வைக்காமல் நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பியரிங் பிளேட். அப்போ இதை வந்து எதை வச்சு கனெக்ட் பண்ணணும் நம்ம ரயில் வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் எவ்வளோ இருக்குது 1319 ஸ்லீப்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வரும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் ஸ்லீப்பர்ஸ் இப்படி இருக்குது. ஸோ ஒரு ஸ்லீப்பருக்கு வந்து ரெண்டு தேவை. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் நமக்கு எத்தனை 1319. இப்போ 1319 × 2 இப்போ 2638 numbers in bearing plates. அடுத்து 7th one பார்த்தீங்கன்னா டாக் ஸ்பைக்ஸ். டாக் ஸ்பைக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். டாக் ஸ்பைக்ஸுங்கிறது இப்படி ரயில்வே ட்ராக் இப்படி போகுது அப்படின்னா இப்படி ஸ்லீப்பர்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்லீப்பர்ஸையும் இதையும் கனெக்ட் பண்ணுற அந்த ராட் பேர் தான் பார்த்தீங்கன்னா டாக் ஸ்பைக்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ்க்கு இந்த பக்கமும் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா டிம்பர் உடன் ஸ்லீப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியுமே இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி அந்த ரயில்லையும் இருக்கும். அப்போ 4 × number of sleepers 1319 which is 5276 டாக் ஸ்பைக்ஸ் பெர் கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன மெட்டீரியல் கனெக்ஷன்ஸும் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்.
இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரயில்வே இன்ஜினியரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.